ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்காக ஒரு ரிங் லைட் வித் ஸ்டாண்டோட நான் வாங்கியிருக்குங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ரிங் லைட் வந்து மிராக்கி ஒண்டர் 12 இன்ச்சு ரிங் லைட்டுங்க வித்து ட்ரைபாடோடு வருது. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தாங்க வந்துருச்சு. நல்லா ஹெவியான பேக்கிங்கோடு தாங்க வந்துருந்துச்சு. ரொம்ப சேஃப்டியாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ரிங் லைட்டு அப்புறம் ட்ரைபாட் வந்து இருக்குது. ஸோ தனித்தனியான பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 hour ஆச்சுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேப்பெல்லாம் நல்லா சுற்றி ரொம்ப சேஃப்டியாக கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரைபாடை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ட்ரைபாட் இருந்த பாக்ஸ்லேயே ட்ரைபாடுக்கான மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரைபாடுக்கு தனியாக மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிங் லைட்டுக்கும் தனியாக வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்கங்க. ஸோ இது தாங்க நம்ம வாங்கினா ட்ரைபாட். இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரிங் லைட் பாக்ஸையும் பிரித்து அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ரிங் லைட் பாக்ஸையும் பிரித்தாச்சுங்க. ஸோ ரிங் லைட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து தனியாக ரிங் லைட்டுக்கு தனியாக வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா சில கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அந்த ட்ரைபாடில் இந்த லைட்டிங் எல்லாத்தையும் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக இந்த பார்சலில் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த பார்சலில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு 7 feet ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நல்லா உயரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டுக்குன்னு தனியாக ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிங் லைட் வந்து நான் வந்து கிளாஸில் தான் இருக்குன்னு நினச்சேன். நல்லா ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. கீழே தப்பி கீழே விழுந்தாலுமே உடையாது. அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. வித் ரிமோட்டோடு இருக்குது. அதுக்கப்புறமா ரிங் லைட்டுக்கு தனியாக ஹோல்டர், அப்புறமா அந்த ஹோல்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு 2 கனெக்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த பார்சலில் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரிங் லைட் ஸ்டாண்டை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நிற்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா லூஸ் ஆயிரும். அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிரும். ட்ரைபாட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை டைட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்லா ஹைட்டாகவே நீங்கள் வச்சுக்க முடியும். உங்கள் ட்ரைபாட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வந்து கூட கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ அந்த கனெக்டரில் வந்து கரெக்டாக இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணணும். அந்த ஹோலை வந்து கரெக்டாக இந்த ஸ்க்ரூவில் வச்சு நீங்கள் வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கனெக்டரை வந்து இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரிங் லைட்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ரிங் லைட்டில் வந்து கீழே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹோலை வந்து இந்த கனெக்டர் மேலே வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த ரிங் லைட் வந்து இந்த ஸ்டாண்டில் கனெக்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ ரிங் லைட் வந்து ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரிங் லைட்டுக்கு நடுவில் வைக்கிற மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இந்த மாதிரி 2 கனெக்டர் இருக்கும் இல்லையா, மொபைல் ஹோல்டர் ஒன்று, அதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃப்ளெக்சிபிளாக. ஸோ இப்போ வந்து இந்த மொபைல் ஹோல்டரில் அந்த கம்பி மாதிரி இருக்கிறத எப்படி ஃபிட் பண்ணுறதுனா, இந்த மொபைல் ஹோல்டரில் இந்த மாதிரி மூடி மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து அகலமான பகுதியை வந்து இந்த மொபைல் ஹோல்டரில் வச்சு நல்லா அமுக்கி விட்டிங்க அப்படின்னா ஃபிட் ஆயிரும். டொக்குன்னு சவுண்ட் வேற கேட்கும். அதுக்கப்புறமா இந்த மூடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கம்பி வழியாக விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம எந்த பக்கம்னாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இருந்தது. ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம ரிங் லைட்டுக்கு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஹோலில் வந்து இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடு ஹோல்டருக்கு பேக் சைடு வந்து இதை ஃபிட் பண்ணணும். ஸோ நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே 2 லாக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கு. ஸோ இதை நம்ம வந்து திருக்கி விட்டு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ட்ரைபாட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஃபேனை தொடுற அளவுக்கு இருக்குது அந்த ட்ரைபாடு. ஸோ நல்லா ஹைட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நான் கதவுகிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள். கதவுல இருந்து நல்லா லாங்காக இருக்குது பாருங்கள். கதவு அந்த நிலையையும் தாண்டி இருக்குது. ஸோ நல்லா ஹைட்டாகவே இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஹைட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோடைய ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு சார்ஜர் கனெக்டரில் அடாப்டரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்கள்ட்ட பவர் பேங்க் இருந்தால் அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அது மாதிரியான ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிங் லைட்டுக்கு நடுவில் இருக்க மொபைல் ஹோல்டர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. இப்போ இந்த மொபைல் ஹோல்டரில் வந்து மொபைலை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து மொபைல் ஹோல்டரில் மொபைலை வந்து ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டிக்டாக் மாதிரியான ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மொபைலை கலட்டாமையே நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சு நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சார்ஜர் அடாப்டரில் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் போட்டோன்னே லைட் எரியாதுங்க. இதில் வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், ஆன் ஆஃப் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எரியும். சூப்பராக எரியுது பாருங்கள். லைட் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்கும். இதை நீங்கள் பிரைட்டை குறைக்கணும் அப்படின்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரைட் வந்து குறையும். அதுக்கப்புறமா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து 3 விதமான கலர் இருக்குதுங்க. ஒன்று நல்லா பிரைட்டான ஒயிட் கலர், அதுக்கப்புறமா லைட் வார்ம் கலர், அதுக்கப்புறமா நல்ல பிரைட் நல்ல டார்க் எல்லோயிஸ் கலரில் 3 கலரில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படியே பார்க்க வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன், கலர் சேஞ்ச் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இது எப்படி பிரைட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் டெமோவாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்கான ரிங் லைட் செட்டப் வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரிங் லைட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ரிங் லைட்டில் வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. 4 இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகிடுது. ஆன் பண்ண உடனே லைட் வந்து ஃபுல் பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபேஸ் வந்து எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஆனால் கண் எதுவும் பூசலை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து 3 விதமாக நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3வது ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், கலர் சேஞ்ச் பட்டன். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து 3 விதமாக சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம லைட் வந்து லைட் வார்ம் கலரில் இருக்குது. இப்போ நான் லைட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து டார்க் எல்லோயிஸ் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்த ஒரு கலரில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து லைட் வந்து நல்லா பிரைட்டான ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த லைட் போட்டதுக்கப்புறமா நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் நம்ம ஃபேஸ் தெரியுது. இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளாரிட்டியான லுக் இருக்குன்ட்டு நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிங் லைட் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியான வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.